ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு திலோத்தமா என்ற ஒரு தேவதை வந்தாள். அவள் மிகவும் அழகானவள். அவளின் அழகைக் கண்டு தேவர்கள் மயங்கினார்கள். இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் மயங்க பார்வதி தேவி அவர்களை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார். சிவபெருமான் தியானத்தில் இருந்தாலும் பார்வதியின் சிரிப்பை கவனித்தார். பின்னர் பார்வதியிடம் மெதுவாக, பார்வதி, நீ ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பார்வதி, இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் திலோத்தமாவின் அழகை பார்த்து மயங்குகிறார்கள். அவர்களுடைய மனதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை கண்டு சிரிப்பு வந்தது என்றால், அப்போது சிவபெருமான், பார்வதி, அழகு என்பது தேகத்திற்கு மட்டுமே. அது நிறைய நாட்கள் நீடிக்காது. இளம் வயதில் இருக்கும் அழகு காலம் செல்லும் போது மாறிவிடும். ஆனால் ஒரு மனிதனின் உள்ளம் தூய்மையானது என்றால் அதுதான் உண்மையான அழகு. அந்த அழகுதான் எப்போதும் நிலைத்திருக்கும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் திலோத்தமா, இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் அனைவரும் தலை குனிந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் ஞானத்தையும் அவருடைய உண்மையான பார்வையையும் புரிந்து கொண்டார்கள். அந்த நாள் முதல் அவர்கள் அனைவரும் உடல் அழகை பார்த்து மயங்காமல் உள்ளத்தை கவனிக்கத் துவங்கினார்கள். உடல் அழகு வந்து போகும், ஆனால் நம்